சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நம்மளால பிரச்சனை வரும்னு அந்த குழந்தைய எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும்னு அவ அலர்ட்டா இருக்க மாட்டாளா? அத நீ யோசிக்க மாட்டியா? இத பாரு, கொஞ்சமாவது மூளை இருக்கணும். சுத்தமா மூளையே இல்லாம இருக்க கூடாது. புரியுதா? அவளுக்கு வலிக்கணும். அந்த வலி தாங்க முடியாம அவ கதறணும். அதுக்கு ஏதாவது யோசனை இருந்தா சொல்லு. இல்லையா வாயை மூடிட்டு பேசாம இரு. அக்கா, நான் ஒன்னு சொன்னா உன் பங்குக்கு நீ என்ன உளற போற? அக்கா, நான் உளரலிங்கக்கா. அந்த வீட்டுல இருக்கிற எல்லார பத்தி எனக்கு தெரியும்க்கா. அது உலகத்துல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சது. இல்லீங்கக்கா, நான் சொல்ல வந்ததை முழுசா கொஞ்சம் கேளுங்களேங்கக்கா. சொல்லி தொலை. அந்த வீட்லங்கக்கா மாலினின்னு ஒரு பொண்ணு இருக்குதுங்கக்கா. ரொம்ப நாளா குழந்தை இல்லாம பிரச்சனையில இருந்து இப்பதான் பிரெக்னண்டா இருக்குதுங்கக்கா. அவளுக்கு நான் போய் வளகாப்பு பண்ணி விடவா? அது இல்லீங்கக்கா, அந்த சுந்தரி தான் குழந்தைய விட அந்த பொண்ணு மேலதான் ரொம்ப அக்கறையாவும் பாசமாவும் இருக்காங்கக்கா. மாலினிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இந்த சுந்தரி ஆடி போயிருவானா பாத்துக்கங்களேன். ஏன்னா மாலினி வயிற்றுல வளர்ற குழந்தைக்காக மொத்த குடும்பமும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. பரவாயில்லையா? உனக்கும் கொஞ்சம் மூளை இருக்கு. அதனாலதான் உன்னை நான் என் பக்கத்திலேயே வச்சிருக்கேன். ஐயோ, அப்படி எல்லாம் இல்லீங்கக்கா, உங்க அளவுக்கு இல்லீங்கக்கா. என்ன மூளை இல்லைங்கிறியா? அக்கா, சரி, உன் சந்தோஷத்தை அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப நான் சொல்றத கேளு. சொன்னது புரியுதா? நல்லா புரியுதுங்கக்கா. அப்படியே பண்ணிடுறேனுங்கக்கா. நான் சொல்றத கவனமா கேளு. அந்த பொண்ணு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறா, யார் அவளை செக்அப் பண்றாங்க, இப்ப அவ வயித்துல இருக்க குழந்தையோட நிலைமை என்ன, இது எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து சொல்லணும். புரியுதா? சரிங்கக்கா, மொத்த விஷயத்தை நானே கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேனுங்கக்கா. தமிழ், இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறியா? இல்லனா இத போட்டுக்கிறியா? வேற ஏதாச்சும் கொடுங்க பாட்டி, இது குத்தும். சரி. இது கூட நல்லா இருக்கே பாரு. இது வேற எடுங்க பாட்டி. இது இது எப்படி இருக்கு பாட்டி? நானே எடுக்கிறேன் பாட்டி. சரி, எடு. இது எப்படி இருக்கு பாட்டி? இது நல்லா இல்லடா. ஏதாச்சும் குத்தாத ட்ரெஸ்ஸா கொடுங்க பாட்டி, கிளம்பணும்ல, லேட் ஆகுது. இருமா, அவசரப்படாத. நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு போலாம். என்ன ஏ குட்டி கொழுக்கிட்ட, இன்னுமா கிளம்பல? தமிழ், ஹை, மாஸ்டர் வந்துட்டாரு. தம் எப்படிடா இருக்க தமிழ்? நான் நல்லா இருக்கேன் மாஸ்டர், நீங்க? நானும் நல்லா இருக்கேன்டா. மாஸ்டர், நாங்க வெளியில போறோமே. அப்படியா? வாங்க மாஸ்டர், இங்கே நின்னுட்டு இருக்கீங்க, வாங்க. அம்மா, மாஸ்டர் கூட்டிட்டு போலாமா? நீங்களும் எங்க கூட வாங்க மாஸ்டர்.
சரி சரி போலாம். நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. இப்படியா போறது? மாஸ்டர் வெயிட் பண்ணுங்க, நான் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு யாரோ காதல் கவிதை எழுதி எனக்கே லவ் லெட்டர் அனுப்பியிருக்காங்க. யார் எழுதிருப்பா பாருங்க. ஒரு கலெக்டருக்கே லவ் லெட்டர் எழுதி போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். யாரோ என்னைய கலாய்க்கணும்னு நினைச்சிருக்காங்க. அந்த லெட்டரை கிழிச்சு போடு சுந்தரி. இல்லம்மா, எனக்கு இது வரைக்கும் இப்படி ஒரு லவ் லெட்டர் வந்ததே இல்ல. இத பாக்கும்போது எனக்கு கோவம் வரல, சந்தோஷமா தான் இருக்கு. எனக்கு வந்த முதல் காதல் கடிதம் இது. நானே வச்சுக்கிறேன். சுந்தரி சொல்றத கேளு, அத கிழிச்சு போடு. குப்பைய போய் பேக்ல வைக்கிற. என்னம்மா நீங்க? என்னையும் யாரோ ரசிச்சு கவிதை எழுதியிருக்காங்க. அது எப்படி நான் கிழிச்சு போட மனசு வரும்? இல்ல சேகர்? இல்ல மேடம். ஆமா மேடம். ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஆமா. இங்க பாரு சுந்தரி, யாரோ உனக்கு வேண்டாதவங்க தான் இப்படி பொதுமக்களுக்காக வச்ச அந்த புகார் பெட்டியில இந்த மாதிரி எழுதி போட்டிருக்காங்க. நீ அதை கிழிச்சு போடு. வீணா நமக்கு புது பிரச்சனை எல்லாம் வேணாம். எனக்கு என்னமோ இது உன் எதிரி யாரோ பார்த்த வேலைதான்னு தோணுது. நீங்க நினைக்கிற மாதிரி இதுல பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லம்மா. என்ன யாருக்கோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த லெட்டரும் வேணும். பாப்போம் வாங்க. இல்ல சுந்தரி, இது சாதாரண விஷயம் இல்ல. இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. இத விளையாட்டா நினைக்க வேண்டாம். அம்மா நீங்க கவலைப்படாதீங்க. இதெல்லாம் சும்மா விளையாட்டா எடுத்துக்கோங்க. வாழ்க்கையில கிடைக்கிற இந்த மாதிரி பொய்யான விஷயங்கள்லாம் பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கோ. அது வேணாம். ஏய், அதுதான் அதுதான். குட்டி கொழுக்கட்டை அதெல்லாம். ஏய், அது வேணாம். அத நகத்தாத. ஏய், இதுவும் வேணாம்பா. ஐயோ என்னால முடியல. வயசான பாட்டி. என்னடி குட்டி கொழுக்கட்டை? இப்ப எதுக்கு நீ இப்படி சொல்ற? எப்படி சொல்லிட்டாங்களாம்? நான் மூவ் பண்ணாலும் வேணாம் வேணாம்னு சொல்றேன். அகிலன் மூவ் பண்ணாலும் வேணாம் வேணாம்னு சொல்றேன். இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்பதான் விளையாடுறது? நான் ஒன்னும் சொல்லல. நீ விளையாடாதா? விளையாடு. விளையாடி முடிக்கிற வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும், சரியா? சரிதா. பேசக்கூடாது. அகில், நீங்க எப்ப வந்தீங்க? ஸ்கூல் முடிஞ்சதும் நேரா இங்க வந்துட்டியா? ஆமா தமிழம்மா. ஸ்கூலுக்கு அவங்க பாட்டி வரலத்தா. அதனால தமிழ கூட்டிட்டு வரும்போதே அவனையும் சேர்த்தே கூட்டிட்டு வந்துட்டேன். ஸ்கூல்ல போய் பார்த்து காணோன்னு தேட போறாங்க பத்தா. நீ போன் பண்ணியா? அதெல்லாம் சொல்லி அவனை கூட்டிட்டு போக வெற்றி தம்பியே வந்திருக்கு. வெற்றி வந்திருக்காரா? எங்க? ஏதோ போன் வந்துச்சுன்னு மாடியில பேசிட்டு இருக்காப்ல. அகில், தமிழ் வந்ததுமே விளையாடிட்டு இருக்கீங்களா? ரெண்டு பேரும் ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டோமா. அகிலும் இங்கேயும் ஹோம்வொர்க் முடிச்சிட்டான். வெரி குட். அப்பதா எனக்கு ஒரு காஃபி கூட. இதோ எடுத்தாரேன். அகில், இதெல்லாமே ஊனோட்டா? ஏன் இன்னும் எடுத்து வைக்காம இருக்க? அப்புறம் தேடுவல நீ. நான் போகும்போது எடுத்து வச்சுக்கிறேன். சரி, ஹோம்வொர்க் எல்லாம் கரெக்டா பண்றியா? இதே மாதிரி பேப்பரை வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இது எப்படி? அகிலனோட நோட் புக்ல இருக்க பேப்பரும் லெட்டரும் ஒரே மாதிரி இருக்கு. ஒருவேளை அதுவும் லவ் லெட்டர்.
இந்த கையெழுத்து வேற நான் பார்த்த மாதிரியே இல்லையே. யாரா இருக்கும்? நிச்சயமா வெற்றி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படி இல்லைன்னா இது வேற யாரா இருக்கும்? ஒருவேளை கார்த்திக் ஏதாவது பண்றானா? அப்படியே கார்த்திக் பண்ணாலும் எதுக்கு லவ் லெட்டர் எழுதணும்? இது அவன் பண்ண வாய்ப்பில்லை. இது அவன் கையெழுத்து தானே, எப்படி தெரிஞ்சுக்கிறது? எதுக்கும் அண்ணனுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டு பார்க்கலாம். வா தங்கச்சிமா. அண்ணே. என்ன தங்கச்சிமா இன்னும் தூங்காம என்ன பண்ற? ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன். அது என்ன பேப்பர்? இத பாருங்க. என்ன இது? லவ் லெட்டர் மாதிரி கவிதையே எழுதியிருக்கு. இது யார் கொடுத்தது? யாரும் கொடுக்கலன்னு, இது புகார் பெட்டியில கிடந்தது. புகார் பெட்டிலையா? என் கைக்கு சேரணும்னு யாரோ அனுப்பியிருக்காங்க. அது யாருன்னு தெரியல. எனக்கு கார்த்திக் மேலதான் டவுட்டா இருக்கு. அண்ணே, உனக்கு கார்த்திக் கையெழுத்து ஞாபகம் இருக்கா? இப்படிதான் இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு சொல்ல. கார்த்திகா? ஆமா, இது கார்த்திக் கையெழுத்து மாதிரி தான் இருக்கு. சந்தேகத்துல சொல்லாதன்னு, கரெக்டா சொல்லு. ஒரு நிமிஷம் இரு வரேன். என்னாச்சுன்னு? நான் அவன்கிட்ட வேலை பார்க்கும்போது சம்பள கவரில் வாழ்த்து எழுதி கொடுத்தான். நான் ஃபர்ஸ்ட் வாங்கின சம்பளங்கிறதுனால நான் அதை பத்திரமா வச்சிருந்தேன். அது இருக்கான்னு பார்க்கலாம். அதில் அவன் கையெழுத்து தெளிவாக இருக்கும். நான் போய் தேடி எடுத்துட்டு வரேன். சரிண்ணே. இங்கே தான் நான் வச்சேன். அவசரத்துக்கு எதுவும் கிடைக்காது. ச்சே. கிருஷ்ணா, இது உன்னோட முதல் சம்பளம். என்ன மாதிரி நீயும் ஓனரா வந்து பல பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். இதான் என்ன கிடைச்சிருச்சு. ஒரு நிமிஷம் பார்க்கலாம். ரெண்டு கையெழுத்தும் ஒண்ணுதான். அப்ப அவன் தானே எழுதிருக்கணும். இது இப்படியே விடக்கூடாது. இப்பவே போய் அவனை என்ன பண்றேன்னு பாரு. அவன தங்கச்சிமா, நீ எது செஞ்சாலும் தனியா செய்யாத. நானும் இருக்கேன் உன் கூட. இல்லண்ணே, இது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த கார்த்திக்கு எதுக்கு இப்ப இந்த தேவையில்லாத வேலை? அவன் சுந்தரிய நிம்மதியாவே இருக்க விட மாட்டானா? சனியம் பிடிச்சவன். செத்தும் தொலைய மாட்டேங்கிறான். நிம்மதியா இருக்கிறவங்கள வாழவும் விட மாட்டேங்கிறான். ச்சே, மனுஷனா இவன்? என் பையனுக்கு என் கையால சமைச்சு கொடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு. அந்த வீட்ல நிறுத்தி நிதானமா சமைக்க முடியல, சாப்பிட முடியல. இப்ப நிம்மதியா நிறுத்தி நிதானமா சமைச்சு என் பையனுக்கு கொடுக்கலாம். கார்த்திக், கார்த்திக், என்னம்மா? வாப்பா சாப்பிடலாம். வரேம்மா.
சரி போலாமா? ரிப்போர்ட் எடுத்துட்டேன். போலாம் போலாம். வா. ஆத்தா நான் மாலினி 5வது மாசமே வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பாத்துக்கிறேன் ஆத்தா. ஊர்ல வச்சு நான் நல்லா பாத்துக்கிறேன் ஆத்தா. வேணாத்தா, இங்கே இருக்கட்டும். என்னது 5வது மாசத்திலே கூட்டிட்டு போறீங்களா? எங்கக்கா கூட்டிட்டு போறீங்க? இல்லத்தா, கொஞ்சம் பக்கத்துல வச்சு பாத்துக்கிட்டா கொஞ்சம் தெம்பா இருப்பால்ல, அதே. யார் சொன்னா? அவ இங்க இருந்தாதான் தெம்பா இருப்பா, பயப்பட மாட்டா. நாங்களும் அனுப்ப மாட்டோம். உங்களுக்கு உங்க பொண்ணை பாக்கணும்னா நீங்க இங்க இருந்தே எல்லாமே பாருங்க. மாலினிக்கு என்ன வேணும், ஏது வேணும், என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். மாலினியோட குழந்தை இந்த வீட்ல தான் பிறக்கணும். அந்த குழந்தை சத்தம் இந்த வீட்ல தான் கேட்கணும். ஆத்தா, நாங்க எல்லாரும் இருக்கும்போது நீ எதுக்கு அவளை அங்க கூட்டிட்டு போகணும்னு சொல்ற? கிராமத்துல போய் நீ என்ன பண்ண போற? இங்க எல்லா வசதியும் இருக்கு. சுந்தரி பாத்துப்பா, நான் இருக்கேன், உன் ஆத்தா இருக்கா, எல்லாரும் இங்கே தானே இருக்கோம். நாங்க பாத்துக்க மாட்டோமா? இல்ல ஆத்தா, எனக்கு மாலினியை என் கூட வச்சு பாத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீ ஆசைப்படுறது சரிதா. கிராமத்துல செக்கப் பண்றதுக்கு கூட டவுனுக்கு தானே போகணும். அவ இங்க இருந்தா பக்கத்திலேயே ஆஸ்பத்திரி தா. நாமளும் இங்க பயம் இல்லாம இருக்கலாம்ல. எல்லாரும் என்ன விட்டுட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்ப நான் இல்லாம பேசக்கூடாது இல்ல? ஏய், ஆமா ஆமா, இவ பெரிய மனுஷி. உன்னை பத்தி பேச உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு தான் பேசணுமா? அப்பதான் என்னன்னு சொல்லுங்க. உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போறதா இல்ல இங்கே இருக்க விடுறதாண்டு பேசிக்கிட்டு இருந்தோம். உன் அம்மா உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்றா. சுந்தரி நீ இங்கதான் இருக்கணும்னு சொல்றா. நீ என்ன சொல்ற? ஊருக்கு போறியா இல்ல இங்க இருக்கியா? அப்பதான் இப்ப எதுக்கு அந்த பேச்சு? அதுக்கு இன்னும் நாள் இருக்குல்ல, அது அப்ப பாத்துக்கலாம். எல்லாரும் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. நான் என் பொண்ண என்னோட வச்சு பாத்துக்கலாம்னு பார்த்தா இவ ஒண்ணும் உங்க பொண்ணு இல்ல, எங்க பொண்ணு. நானு எல்லாருக்கும் பொண்ணுதான். இப்போ எனக்கு நேரமாச்சு, நான் ஹாஸ்பிட்டல் போகணும். அப்படி சொல்லுடி என் ராசாத்தி. எல்லாருக்கும் நீ செல்ல பொண்ணுதான். அப்பத்தா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், டைம் ஆச்சு. சரியா? அவ வந்ததுக்கு அப்புறம் அவளை மடியில உட்கார வச்சு நாள் பூரா கொஞ்சிக்கங்க. ரொம்ப தான் கூட்டிட்டு போடா. சரி கிருஷ்ணா, நானும் வரேன். அப்படியா மாமா? நானும் வரேன். நீ எதுக்காத்தா? டாக்டர் தான் அவளை பார்க்க போறாங்க. நீ வந்து என்ன பண்ண போறாங்க? ஆமாக்கா, நீங்க இங்கே இருங்க. நானும் மாமா கூட போயிட்டு அங்கிருந்து நேரா ஆபீஸ் போயிருவேன். ஆமாமா, நீ ஊர்ல இருந்து இப்பதானே வந்திருக்க. படுத்து நல்லா தூங்கு. ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கூட்டமா இருக்கும். சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. மாமா பொறுமையா வண்டி ஓட்டுங்க. சரிதா, வாங்க போலாம். சரி சரி, வரேம்மா. அப்பதா வாம்மா. வரேன். அப்பதா வரேன்க்கா. பத்திரம். வா. ஏன்டா காப்பி போட்டு கொண்டு வரட்டுமா? குடிக்கிறியா? வேணாத்தா. சரி. இது அந்த பொண்ணோட டூப்ளிகேட் ரிப்போர்ட். இங்க பாருங்க, யாரும் யாருக்கும் பயப்படக்கூடாது. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? உண்மையான டாக்டர் எப்படி பேசுவாங்களோ அப்படி சரியா பேசணும். இல்லைன்னா உங்களுக்கு பேமெண்ட் வராது. ஏதாவது சொதப்புனீங்க. அண்ணே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேனே, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. ஆளை மட்டும் காட்டுங்க. இத பாருமா, நீ தான் டாக்டர், நீ தான் கரெக்டா பேசணும். நீ ஓவரா பேசி காரியத்தை கெடுத்து விட்டுறாத, புரியுதாக்க? சார், நான் அதெல்லாம் சரியா பேசுவேன் சார். ஏய், இப்படி வாங்க வாங்க. நல்லா இந்த ஆள் எப்படி வந்தான்? இந்த ஆள் பக்கத்துல இருக்கும்போது எதுவும் பண்ண முடியாது.
என்ன சார் ஆச்சு? இதோ அங்க பாருங்க, அதோ நிக்குதே அந்த கார் தான். பாத்துருங்க. அந்த பொண்ணு கார்ல இறங்கும் போதே பாத்துக்குங்க. ஃபைல கூட. சார் அந்த பொண்ணு மட்டும் வரலையே, கூட 2-3 பேர் வந்திருக்காங்களே. யார் கூட இருந்தாலும் நான் சொல்றத செய்யணும். அதோ அந்த பொண்ணுதான். ஓ கிருஷ்ணா, மாமா வண்டி நிறுத்திட்டு வந்துடுறேன். சரி. தங்கச்சிமா வா. பாரா. சரி சீக்கிரம் போங்க. ஓகே. வாங்க உள்ள போலாம். சரிங்க மாமா. பாத்தா. உட்காரு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார், சொல்லுங்க. டாக்டர் ரம்யா மேடம் பார்க்கணும். இருக்காங்களா? இருக்காங்க சார். அப்படியா? போய் பாருங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். மாலினி, டாக்டர் இருக்காங்களா? போய் பார்த்துட்டு வந்துடலாமா? போலாம். வா. அண்ணே, நீங்களும் மாமாவும் இங்க வெயிட் பண்ணுங்க. நானும் மாலினி உள்ள போறோம். ஆமா, நீங்க இருங்க, நாங்க போயிட்டு வரோம். வா போலாம். ஹாய் மாலினி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கரெக்டா செக்கப்க்கு வந்துட்டீங்களே. வாங்க டெஸ்ட் எல்லாம் எடுக்கலாம். அந்த ரிப்போர்ட் கொஞ்சம் கொடுங்க. இந்தாங்க. என்னாச்சு? இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல மேடம். மயக்க ஊசி போட்டாச்சு. ரொம்ப சந்தோஷம். எப்படியாவது அவளை வெளியே கொண்டு வந்துரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ முழுசா மயங்கிடுவா. அப்புறம் நான் ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போற மாதிரி கொண்டு வந்துடுறேன். வெளியில ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்குல்ல? ராமசுபு எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்காரு. அப்போ ஓகே, மாட்டிக்காம வெளியே கொண்டு வந்துரு. ஓகே மேடம். எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே. வீல் சேர் கொண்டு வா. மயக்க வருதாமா? லேபுக்கு போலாம். மாமா. என்னத்தா அதுக்குள்ள வந்துட்ட? டாக்டர் பாத்துட்டீங்களா? இல்ல மாமா, டெஸ்ட் மட்டும் எடுத்துட்டு இருக்காங்க. உள்ள வெயிட் பண்ண சொன்னாங்க. டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்களா. டெஸ்ட் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர் பாப்பாங்க. ஓ, வணக்கம் மேடம். வணக்கங்க மேடம், என் பேரு சாந்தி. நீங்க கலெக்டரா வந்த பிறகு இந்த ஊரு ரொம்ப நிம்மதியா இருக்கு. முன்னாடி ரவுடிங்க தொல்லை, கந்துவட்டி தொல்லைன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்பதான் எதுவுமே இல்லாம நிம்மதியா இருக்க மேடம். ரொம்ப நன்றிங்க மேடம். நன்றி மேடம். ரொம்ப சந்தோஷங்க. நான் வரேன் மேடம். போயிட்டு வாங்க. ஆன்ட்டி, நான் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கவா? ஏன் கூட வா? எதுக்கு? நல்லா படிச்சு நானும் உங்களை மாதிரியே கலெக்டர் ஆகணும். உங்க போட்டோவை பார்த்தா நானும் கலெக்டர் ஆகணும் ஆசை. அதான். ஓஹோ, என் போட்டோவை பார்த்தா கலெக்டர் ஆகணும்னு ஆசை வருமா? ஆமா ஆன்ட்டி. சரி, செல்ஃபி எடுத்துக்கலாம். ஆனா நீ நல்லா படிக்கணும். என் போட்டோவை பார்த்தாலும் பார்க்கலனாலும் நீ நல்லா படிச்சு கலெக்டர் ஆகணும். ஓகேவா? ஓகே ஆன்ட்டி. இந்தா, பை. தேங்க்ஸ் ஆன்ட்டி. சரிம்மா. என்னாச்சு மாமா? ஏன் அப்படி பாக்குறீங்க? அத்தா, மாலினிக்கு குழந்தை பிறந்த உடனே அதை உன் கையில கொடுத்துறேன். அதை ஒரு கலெக்டர் ஆக்கி விட்டுரு. மாமா, என்ன மாமா இதுக்கு இவ்வளவு எமோஷனல்? உண்மையா தான் சொல்றேன்.
கண்டிப்பா கலெக்டர் ஆக்கலாம் மாமா. மாமா தண்ணி வேணுமா? இருக்கட்டும். என்ன கிருஷ்ணா இம்புட்டு நேரமாச்சு மாலினி இன்னும் காணோம்? வந்துருவா மாமா, செக்அப் பண்ணோம்ல, டாக்டர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மாமா ஒரு நிமிஷம். ஹலோ சொல்லுங்க. என்னது மினிஸ்டரா? சரி இருங்க நான் வரேன், உடனே வரேன். எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேனே. நீங்க மாலினியை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. ஐயோ சரி தங்கச்சிமா, நான் உன்னை விட்டுட்டு வந்துடுறேன். மாமா நீங்க இங்கே இருங்க, மாலினி வந்துருவா. நான் தங்கச்சிமா விட்டுட்டு வந்துடுறேன், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிடலாம். சரி பார்த்து சாக்கிரதையா போயிட்டு வா. சரி மாமா போலாம். நான் இங்க இருக்கேன். இந்தாங்க மாமா. வரேன் மாமா. போயிட்டு வாதா. வாமா. சீக்கிரம் வா மா, எழுந்திரிமா. வீல் சேர் வந்திருக்கு, அதுல உட்காரு. எனக்கு பயமா இருக்கு, உள்ள யாரும் வரமாட்டாங்க, ஆனா வெளியே போனா எல்லாரும் இருப்பாங்களே. அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க, நீ என் பின்னாடியே வா. இந்து வாங்க. மேடம் இந்த வரேன். பாத்துமா, என்னம்மா இது? சாக்கிரதை வரணுமா? நல்ல வேலை சார், நீங்க தாங்கி பிடிச்சிங்க. இந்த மாதிரி நேரத்துல சாக்கிரதையா இருக்கும், பாத்து போங்க. இந்தாங்க ரிப்போர்ட். டாக்டர் வருவாங்க, வெயிட் பண்ணுங்க. ஹலோ, யார் இவங்க? இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. பேஷண்ட் எங்க கூட்டிட்டு போறீங்க? இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே இல்லையே. உங்க பேர் என்ன? நான் புதுசா இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கேன். என் பேரு மணி. ஹலோ, அர்ஜென்ட்டுங்க, நாங்க போகணும், டிஸ்டர்ப் பண்ணாம போங்க. மாலினியோட ரிப்போர்ட் மேடம். எங்க அவங்க? இங்கதான் வெயிட் பண்ண சொன்ன மேடம். அவங்க அப்பாவும் ஹஸ்பண்டும் வெளியே தான் இருந்தாங்க. கலெக்டர் மேடமும் மாலினி மேடம் கூட தான் இருந்தாங்க. அவங்க வெளியே இருக்காங்களான்னு பாத்துட்டு வர மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். சரிங்க சிஸ்டர், நீங்க போய் மாலினியை கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். சார், மாலினி மேடம் எங்க? டாக்டர் ரம்யா மேடம் வந்துட்டாங்க. உள்ளதான் நம்ம டாக்டர் பார்க்க போச்சு. நான் இம்புட்டு நேரமாச்சேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லங்க, அவங்க அங்க இல்ல. டாக்டரே இப்பதான் வந்தாங்க. இப்பதான் அவங்களோட ரிப்போர்ட்டே வந்துச்சு. வந்து பார்த்தா அவங்க உள்ள இல்ல.